இப்ப பாருங்க, கடகராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னா, சனி வந்து 9ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்து ஜூன் 1ஆம் தேதி 2026 இருந்து புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாசத்துலயே பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள உச்ச குருவாக வருகிறார். அது அருமை. வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்கிறது மிகவும் அருமை. அதே சமயத்துல இதுவரை கேது 2ஆம் இடத்திலும் ராகு 8ஆம் இடத்திலும் இருந்து பல பிரச்சனைகளும் சில உடல் உபாதைகள் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள்லாம் கொடுத்து கொண்டிருந்த ராகு கேதுகள் டிசம்பர் 6 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு வந்து 7ஆம் இடத்துக்கும் கேது ராசிக்குள்ளேயும் போய் குருவால் பார்க்கப்படுகிறார். இதுவும் ஒரு நல்ல மாற்றம். ஸோ இதுவரை கடகராசிக்காரங்கள் 2023-24 அஷ்டம சனி பாதிக்கப்பட்டு 25லிருந்து கொஞ்சம் மீண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இப்போ அந்த குருவின் பயிற்சி ராகுகேது பயிற்சி மூலமாக இயல்பான வாழ்க்கைக்குள்ள பழைய எப்படி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்களோ அது மாதிரி ஒரு இயல்பான சோஷியல் லைஃப்குள்ள நட்பு பாராட்டக்கூடிய அவருடைய யோகங்கள் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் உலகத்துக்கு தெரிகிற மாதிரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ப்ரமோஷன் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு தமிழ் புத்தாண்டாக முதல் ஜூன் மாதத்திலிருந்தும் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதத்திலிருந்தும் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டுல வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்.